ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர் லாஸஸ் ஆனதுக்கு நம்ம வீட்டிலேருந்து இன்னகிட்ட அப்படியே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க என்னென்ன மித்ஸ் சொல்கிறாங்களோ அதுவும் நம்மளே அப்படியே நம்புறது தான். மித்ஸ்னா எதுவுமே நம்மளோட ட்ரூத் இல்லை, ஆனால் அது காலகாலமாக நம்மளே நம்புறது தான் இது அப்படின்னு ஒரு 10 மித்ஸை வந்து பார்க்கலாம் இன்றைக்கான வீடியோவில். அது வந்து ஒரு மித்து தான், அது வந்து நாட் எ ட்ரூ அப்படி சொல்லி இந்த இந்த வீடியோ ஃபுல்லாக ஏர் லாஸஸ் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு மித் என்னன்னா, நம்மளை ஏர் லாஸ் ஆகிறதுக்கு வந்து அதாவது ஏஜ் ஆனால் மட்டும்தான் ஏர் லாஸ் ஆகும் அப்படின்னு தான் இன்ன வரைக்கும் அப்படியே நம்புவாங்க. ஆனால் அது உண்மையே இல்லை. மைர்லின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதாவது ஒரு ஹார்மோன் இருக்குது. அது வந்து நமக்கு கம்மியாகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து நமக்குன்னு அங்கே வந்து நம்ம கேர்ஃபுல் ஆகும். ஒரு நேச்சுரல் தான். அதனால நம்ம இன்ன வரைக்கும் நம்மளோட பேரண்ட்ஸில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு 30 வயசுல தான் ஏர் ஃபால் ஆச்சு, உனக்கு இந்த வயசுல ஏர் ஃபால். அவனுக்கு அந்த ஹார்மோன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவனுக்கு வந்து டக்குன்னு அந்த முடி வந்து கொட்டி இருக்கும். இதை வந்து அவங்க சொல்றது இல்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மித். செகண்ட் மித் என்னன்னா, நம்மளோட கிரே ஹேர்ஸ். நமக்கு வயசான முடி வந்திருக்குது, அதாவது வெள்ளை முடி வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, பிஃபோர் 20 ஆர் 25 அந்த மாதிரி ஏன் வந்திருக்குன்னா, சேம் அதே ஹார்மோன் தான். அது இன்னும் ஒரு ஹார்மோனை வந்து கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எங்கேயும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ரியல் கிரீன் பிளான்ஸ்ல இப்படி தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரீன் பிளான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரோ அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ஹார்மோன் வந்து கம்மியாகிடுச்சுன்னா க்ரீனாக இருக்க லிவ்ஸ் வந்து எப்படி எல்லோ கலர் ஆகுதோ அதே மாதிரி தான் சேம் கான்செப்ட் நம்ம ஹேர்லேயும். அதே அந்த ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த கிரே ஹேர்ஸ் வரும். நெக்ஸ்ட் மூணாவது ஒரு மித்து இருக்குது, அந்த வெள்ளை முடி வந்ததுக்கு அப்புறமா திருப்பி அது புடுங்கிட்டா எல்லாமே வந்துடும். அப்படிதான் எல்லா பேரும் இன்ன வரைக்கும் எல்லா பேரும் அப்படிதான் அந்த மித்து எல்லாமே நம்புவாங்க. எனக்கும் தான் இருக்குது. பர்சனலி நானும் தான் பாருங்கன்னா, அந்த எனக்கும் தான் கிரே ஹேர்ஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்து கிரே ஹேர்ஸ் வந்துருக்குன்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. பட் அந்த கிரே ஹேர்ஸை வந்து நம்ம டக்குன்னு பிடுங்கினா அங்கே இடத்துல இருக்கிற எல்லாமே இன்ஃபெக்ஷன் தான் ஆகும். ஒயிட் ஹேர் வரணும் அப்படின்னு சுத்தமாகவே இல்லை. அதுதான் பெரிய மித்து. ஏன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சோண்டு இன்ஃபெக்ஷன் ஆகும். இப்போ டக்குன்னு அந்த இடத்துல வந்து பிடுங்கிட்டா, அந்த ஏரை வந்து பிடுங்கிட்டா அங்கே கொஞ்சோண்டு அப்படியே இன்ஃபெக்ஷன் தான் ஆகும், அவ்வளோதான். அப்புறமா அது வந்து ஒரு சிசரை வச்சு விட்டுலாம், அவ்வளோதான் மேக்ஸிமம். ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னா, மிச்ச இடத்துல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சிசரை வச்சு வெட்டுறது, அவ்வளோதான். பேசிக் இவ்வளோ இருந்தாவே போதும். இதை விட்டுட்டு நம்ம வந்து அந்த ஒயிட் ஹேர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பிடிச்சி இழுத்து ஆனால் ஒன்றுமே பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னா இது காலகாலமாக இன்ன வரைக்கும் இதே தான் நம்புறது எல்லா இடத்துலையும். அதனால இந்த மித்தை வந்து நான் பர்சனலி நானும் கொஞ்சம் அனுபவிச்சிருக்கேன் இந்த மித்தை. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் மித்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேப்ஸ் போட்டாலும் சரி, உக்கீன்ஸ் போட்டாலும் சரி, அதுக்கப்புறமா நம்மளோட ஹெல்மெட்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட இந்த மாதிரி கவர் பண்ணினாலும் கிட்ட நம்மளுக்கு சீக்கிரமாகவே ஏர்ஃபால் ஆகிடும். இதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் இது உண்மையே இல்லை. இட்ஸ் ஒரு பிக்கஸ்ட் மித். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளோட ஒரு கேப்பு ஒரு அந்த மாதிரி ஒரு பழைய சப்ஸ்டன்சஸ் வந்து நம்ம புதுசாக இருந்தால் அப்படியே நம்ம போடுறதுனால ஒன்றுமே ஆகாது. இதே ஒரு பழைய கேப் இருந்தது, அதில் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால நம்ம கேப்பு போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு இடத்துல அங்கே வந்து கொஞ்சம் ஏரை வந்து கொஞ்சம் டேமேஜ் தான் பண்ணும். டேமேஜ் இஸ் செப்பரேட், ஏர் ஃபால் இஸ் செப்பரேட். அதை தான் நமக்கு மெயின் அட்வான்டேஜை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நம்மளோட எல்லாமே நம்ம வேர் பண்ணலாம். அது ஆட்ஸ் வேர் பண்ணலாம், உகின்ஸ் வேர் பண்ணலாம், ஏகப்பட்டது வேர் பண்ணலாம். அதனால நம்ம ஏர் ஃபாலுக்காக நம்ம வந்து எதுவுமே வேர் பண்ணாமல் இருக்கிறது நம்மளோட இஷ்டம் தான். ஃபிஃப்த் மித்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏர் ட்ரையர்ஸ், அதுக்கப்புறமா நம்ம கலரிங்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஏரை வந்து கொஞ்சம் அதிகமாக நமக்கு ஏர் ஃபால் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. இது மித்து தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளோட கலரிங் பண்ணும்போது, அதாவது ஏர் ட்ரை பண்ணும்போது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரை வந்து கொஞ்சம் லைட்டாக தான் டேமேஜ் ஆகும். இதே தான் நானும் சொல்கிறேன், டேமேஜ் வேறு, ஏர் ஃபால் வேறு, ரெண்டுக்குமே வேறு கான்செப்ட்ஸ் தான். ஆனால் அந்த ஏர் ட்ரையர் அதுக்கப்புறமா அந்த டை, அந்த ஹார்ம்ஃபுல் ஆஃப் கெமிக்கல் வந்து ஏரில் படும்போது கொஞ்சம் அதிகமாகவே டேமேஜ் ஆகும். அதாவது கான்செப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.1% மேலே ஒரு சாய்ஸ் இருக்குது, ஒரு பர்சன்டேஜ் இருக்குது எதுக்குன்னா ஒரு ஏர்ஃபால் ஆகும். ஆனால் அவ்வளோதான். மிச்சப்படி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஏர் கலர் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள், டை பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். அதுக்காக இதனால பண்ணுறதுனால தான் எனக்கு ஏர்ஃபால் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சி பண்ணீங்கன்னா, அதனால பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய தப்பு தான். இது வந்தீங்கன்னா நம்மளோட ஏரை வந்து கொஞ்சம் அதிகமாகவே திக்காக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க, தின்னாக இல்லாமல். ஃபஸ்ட்டு திக்குக்கும் தின்னுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் நம்ம ஏரோட நம்மளோட திக்காக இருந்துச்சுன்னா நம்மளோட எங்கெங்க அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்கேல்ப் அதாவது ஏர் லாஸாக இருந்தாலும் கிட்ட திக்காக இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் முடி இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் காமிக்கும். அதே தின்னாக இருக்கிற மாதிரி ஏர் இருக்கிறவங்க வந்து அதிகமாகவே காட்ட முடியாது. அதாவது ஏர்ஸ் அங்கங்கே போயிருக்கனால்கிட்ட ஏர் ஃபால் ஆனால்கிட்ட அப்படியே பிளைண்டாக நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு இதுதான் கான்செப்ட். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதுக்குன்னா நம்மளோட ஜெனட்டிக்கால தான். நம்மளோட அங்கே இருந்து நம்ம ஜெனட்டிக்கால தான் நமக்கு இவ்வளோ ஏர் ஃபால்ஸ் இவ்வளோ எல்லாமே நடக்குது. எல்லாமே நம்மளோட ஜெனட்டிக்கால தான். இது மேஜராக நடக்கிறது நம்மளோட ஜெனட்டிக்கால தான். நானே நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். திக்காக இருக்கிற ஏரை வந்து 25 ஏஜ் வரைக்கும் வச்சு அதுக்கப்புறமா 30 ஏஜில் வந்து ஃபுல் முடியே இல்லாமல் கிட்ட இருந்து பார்த்துருக்கேன். அதே தின்னாக இருக்கிற முடியை வந்து அதுக்கப்புறமா 60 ஏஜ் வரைக்கும் அதுக்கப்புறமா நல்லா தான் முடி வச்சிருக்கோம்னு நான் பார்த்துருக்கேன். ஏன் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட ஏரை வந்து கொஞ்சம் அதிகமாகவே கேர் எடுக்கணும். அதிகமாக கேர் எடுத்து அது கொஞ்சம் பார்த்தாவே ஓகே. அதுக்கப்புறமா அது மேபி உங்களால் முடியலைன்னா இது ஜெனட்டிக், அவ்வளோதான். அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 7th மித்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட எப்பயுமே நம்மளோட ஏர் கட்டிங் பண்ணும்போது நம்மளோட முடி வந்து அதிகமாகவே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். இதான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் நிறைய பேர் யோசிப்பாங்க. இது கண்டிப்பாக ஒரு மித்து. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்மளோட ஏரில் வந்து அதிகமாக க்ரோத் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெனட்டிக்கால தான். எப்படி நம்மளோட ஏர் கலரிங் எல்லாமே எப்படி நம்மளோட ஜெனட்டிக்கால வந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளோட ஜெனட்டிக் இங்கே வந்து ஒரு மேஜர் ரோல் பண்ணுது. அவங்களுக்கு ஏதாவது நம்மளோட பேரண்ட்ஸ் அவங்களுக்கு எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடி வளருதோ அதே மாதிரி தான் நமக்கும் அதே மாதிரி தான் ஹேர் ஃபால் க்ரோ ஆகுறது, ஹேர் ஃபால் ஆகுறது எல்லாமே இங்கே சேம் கான்செப்ட் தான் வரும். அதனால் அவங்களுக்கு எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு லிட்டில் சேஞ்சஸால் ஒரு 0.2-3% மேலே நம்மளோட ஏர் க்ரோத்தை வந்து கொஞ்சம் அதிகமாகவே பூஸ்ட் பண்ண முடியும். அது என்னன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சப்ஸ்டன்சஸ் நம்ம எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ஏர் க்ரோத்தை வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஃபாஸ்ட்டாக நல்லாவே க்ரோத் ஆகும். ஒமேகா 3, ஃபேட், ஜிங்க், ஐரன் இந்த மாதிரி ஏகப்பட்ட சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுக்கும்போது ஒரு லிட்டில் சேஞ்சஸ் அது 1 or 2%க்கு மேலே நம்மளோட ஏர் க்ரோத்தை வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஃபாஸ்ட் பண்ணலாம், அவ்வளோதான். 8th மித்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரை வந்து நம்ம அடிக்கடி நம்ம ஷாம்பு பண்ணும்போது கண்டிப்பாக ஏர் ஃபால் ஆகும் அந்த மாதிரி ஏகப்பட்டு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு மித்து தான். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலி நமக்கு எல்லா பேர்த்துக்கும் நம்மள ஏரை வந்து ஸ்கேல்பில் இருந்து அதிகமாக நம்ம வந்து க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்கணும், அப்படி தான் நம்ம எல்லா பேரும் நம்ம திங்க் பண்ணுவோம். அதனால் நம்ம எவ்ரிடே நம்ம வாஷ் பண்ணும்போது நம்மளோட என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஏரில் இருந்து அதாவது க்ரோத்துக்கு ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹார்மோன் வந்து நம்ம ஜிங்க் அந்த மாதிரி அது சொன்ன டாப்பிக்கில் தான் அந்த எல்லாம் க்ரோத் ஆகிற அந்த சப்ஸ்டன்சஸ் அந்த ஹார்மோனை வந்து நம்ம ஒரே தான் நம்ம வாஷ் பண்ணும்போது எவ்ரிடே வாஷ் பண்ணும்போது அந்த ஏர் க்ரோத்துக்கான அந்த ஹார்மோனை நம்ம கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிடுறோம். வாஷ் அவுட் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட அங்கே வந்து கொஞ்சோண்டு முடி வளர்றதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த ஹார்மோன் திருப்பி ப்ரொடியூஸ் ஆக செக்ரிகேட் ஆகும், திருப்பி ஏர் க்ரோத் ஆகிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் பிளேஸ் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஒரு ஸ்கேல்ப் அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் இந்த க்ரோத் ஆர்கன் அந்த ஏரில் வந்து கொஞ்சம் அதிகமாக பிசுப்புன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போதைக்கு நீங்கள் கண்டிப்பாகவே நல்லா வாஷ் பண்ணலாம். இதுக்கு நம்ம எவ்ரிடே நம்ம வாஷ் பண்ண அவசியமே இல்லை. நம்ம ஒரு கம்ப்ளீட்லி ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறமா கிட்ட நம்ம கண்டிப்பாக நம்ம ஏர் வாஷ் பண்ணும்போது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம அப்போ தான் நம்ம ஒரு 2 to 3 டேஸ்க்கு எல்லாம் நம்ம அப்போதைக்கு எவ்ரிடே நம்ம வாஷ் பண்ணும்போது எவ்ரிடே வாஷ் பண்ணுறதுனால இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதனால ஒரு 2 to 3 டேஸ் அந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸில் நம்ம வாஷ் பண்ணும்போது ஏர் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல க்ரோத் வந்து நமக்கு ஏரில் வந்து நல்ல க்ரோத்தே நமக்கு கண்டிப்பாக நமக்கு நல்லாவே தெரியும். 9th மித்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹேர் ஸ்டைலு எல்லா வேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்லி ஒரு டெம்பரவரி தான். ஹேர் ஸ்டைல் எல்லாமே வேக்ஸ் எல்லாமே இதை வந்து பார்த்தீங்கன்னா இதனால நம்மளோட ஏருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் இது இன்ன வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, என்ன நம்ம போட்டோன்னா நம்ம கண்டிப்பாக ஹேர் லாஸ் ஆகும், ஏருக்கு வந்து அதிகமாக டேமேஜ் ஆகும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் ஆனால் இதெல்லாம் கம்ப்ளீட்லி இட்ஸ் எ மித். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அதனால நமக்கு ஏரில் வந்து ஒன்றுமே நமக்கு பாதிப்பு இல்லை. என்னதான் வேக்ஸ் வச்சு டக்குன்னு ஒரே ஒரு ஏர் வந்து வாஷ் பண்ணும்போது டக்குன்னு நமக்கு இருந்தால் அதே ஹேர் ஸ்டைல் தான், நமக்கு பழைய ஹேர் ஸ்டைல் தான், அதே தான் நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே ஒரு டெம்பரவரி தான். ஒரு இடத்துல நம்ம மீட்டிங்லாம் வந்து போகிறோம்னா நம்ம கண்டிப்பாக பண்ணலாம், இது ஒன்றும் இல்லை. இதனால நம்ம அவளோட ஏருக்கு வந்து கம்ப்ளீட்லி எந்த ஒரு டேமேஜ் நடக்காது, எந்த ஒரு ஏர் ஃபால் நடக்காது. ஒரு ஹேர் ஸ்டைலை வந்து நம்ம மேக் பண்ணணும்னா நம்ம கம்ப்ளீட்லி என்னன்னா நம்மளோட அதிக க்ரோத் வந்து அதாவது நிறைய முடி வச்சுருந்தா அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து மாற்றலாம். ஆனால் கம்ப்ளீட் ஒரு சின்னதாக வச்சுக்கிட்டு ஒரு வேக்ஸை வச்சு இங்கே ஸ்டைல் பண்ணுறது அந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர கொஞ்சம் அதிகமாக நமக்கு முடிஞ்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டைலில் வந்து
10th மித் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ஆவரேஜாக 10th ஒரு மித்தை இல்லை கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு மென்னுக்கு ஒரு உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 100 ஏர் வந்து டக்குன்னு ஏர் ஃபால் ஆகி டக்குன்னு growth ஆகும். அது ஏன் அப்படி வந்து பார்த்தலாம் ஃபஸ்ட்டு அந்த ஏன் growth ஆகுது ஏன் வந்து இப்படி ஆகுது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு சென்டரான ஒரு இது, அதாவது சென்டராக ஒரு வழுக்க மாதிரி இருக்கும். அந்த வழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே வந்து ஏர் ஃபால் வந்து அதிகமாக தான் இருக்கும். அங்கே வந்து பர் டேக்கு வந்து அவங்கள ஏர் ஃபால் ஆகி திருப்பி அதுக்கப்புறமா க்ரோத் ஆகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் தின்னாக இருக்கும், இந்த இடத்துல வந்து நல்ல திக்காகவே இருக்கும். இதுவே நம்மளோட ஒன்றுமே செய்ய முடியாது. இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஜெனட்டிக்கால தான் வந்தது. இதனால் நம்மளோட கையில் வந்து எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்து அதுக்கப்புறமா அந்த வழுக்கையில் வந்து ஏதோ ஒரு சப்ஸ்டன்சஸ் வந்து பண்ணி அதுக்கப்புறமா ஏதோ சேஞ்சஸ் பண்ணி வரலாம். பட் ஆனால் இது வந்து பர் டேக்கும் வந்து எல்லா பர்சனுக்கும் எல்லா பேர்த்துக்கும் இது வந்து சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 50 to 100 ஏர்ஸை வந்து பர் டேக்கு வந்து லூஸ் பண்ணி அப்புறமா க்ரோத் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இன்ன வரைக்கும் எந்த மித்தை வந்து இன்னமும் கம்ப்ளீட்டாக நீங்கள் நம்பிக்கிட்டே இருக்கீங்க அதுவும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.